மோட்டார் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஏன் முன்னாடி குபேந்திரன் சார் இருக்காரு. அவரோட ஆட்டோ இங்கே இருக்கு. ஒரு நடமாடும் தோட்டம் அப்படின்னே சொல்லலாம். பார்த்த உடனே அவ்வளோ வித்தியாசமா இருக்குங்க இந்த ஆட்டோ. நம்ம நிறைய ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்போம். லைப்ரரி மாதிரி இருக்கும், இல்லாட்டி நிறைய புக்ஸோ இல்லை ஆம்புலன்ஸ் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு கம்ப்ளீட்டாக தோட்டமாகவே மாற்றிருக்காரு இவரோட ஆட்டோவை. இதை எப்படி பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இதை முயற்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் ஆட்டோ பார்த்த உடனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தோட்டம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? இது ஆக்சுவலாக என்னோட கஸ்டமர் அடையாரில் லேக்கா ஸ்ரீனிவாசன் ஒருத்தருக்கான். அவனோட ரெகுலர் கஸ்டமரு. ஒரு முறை நர்சரிக்கு செடிகள் வாங்குறதுக்கு அவங்க என்ன கூட்டிகிட்டு போகும்போது, சரி வெயிட்டிங் நேரத்தில் இருக்கும்போது நம்மளும் சரி நர்சரி போய் சுற்றி பார்க்கலாமே, எப்படின்னு டைம் எடுக்கும், ஒரு 1/2 hour அது ஆகுமே, சரி நம்மளும் போய் நர்சரி சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு நான் நர்சரி போய் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ விதவிதமான செடிகளை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. எல்லா செடிகளும் என்னை வாங்குன்னு என்னை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சரி நம்மளும் ஒரு 4 செடி வாங்கி வீட்டில் வளர்த்து பார்க்கலாமே ஒரு எண்ணம் அப்போ தான் எனக்கு கிரியேட் ஆச்சு. சரி நானும் ஒரு 4 செடி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன். நான் இருக்கிற வீடு வெயில் படாத வீடு, வாடகை வீடு. அதில் நாளடைவில் வச்ச செடிகள்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாயிடுச்சு. காசு கொடுத்து வாங்கின செடி இந்த மாதிரி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு. சரி நமக்கு சொந்த வீடு தான் இல்லை, சொந்த வண்டி இருக்கு இல்லையா, புது முயற்சியாக வண்டியில் நம்ம செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு புது முயற்சியாக வண்டியில் செட் பண்ணேன். அதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே பிடிச்சிருந்தது. இயற்கை விரும்பிகள் நிறைய பேர் இருந்ததுனால எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. ஏன் அதை நம்ம ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மரத்தெல்லாம் நிறைய வெட்டுறாங்களே தவிர வளர்க்குறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். பள்ளி மாணவர்லேருந்து இளைஞர்லேருந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணாதான் மக்களோட கவனம் நம்ம ஆட்டோ பக்கம் திரும்பும். அவங்கள அதில் என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு அந்த வாசகங்கள்லாம் படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும் அப்படின்றதுக்காக நான் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் சார். சூப்பர். ஸோ உங்கள் ஆட்டோவில் ஏறின உடனே கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க? உண்மையிலே எல்லாமே ஏறினவுடனே சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஆட்டோலாம் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் லைஃப்பில் முதல் டைமாக இந்த மாதிரி வண்டியில் இப்போ தாங்க ஏறியிருக்கேன். இது சென்னைக்கே புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் லைஃப்பில் இந்த மாதிரி வண்டி பார்த்ததும் கிடையாது, ஏறினதும் கிடையாதுன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோ ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. சமூக வலைத்தளங்களையும் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஆட்டோவில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த ஆட்டோவில் ஃபஸ்ட்டு இந்த குடிநீர் தான் விற்க ஆரம்பித்தேன் நான். இது எப்படி இது வர காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு ஷேர் ஆட்டோ ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த ஷேர் ஆட்டோவில் ஒரு முறை ரேடியேட்டர் ப்ராப்ளம் வந்தது. ரேடியேட்டர் ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, புதுசாக ரேடியேட்டர் மாற்றிட்டு இது நார்மல் வாட்டர்லாம் ஊற்றக்கூடாதுங்க, கேன் வாட்டர் தான் ஊற்றணும், அப்போ தான் உப்பு பூக்காது அப்படின்னாங்க. அப்போ ஒரு முறை கேன் வாட்டர் ரேடியேட்டர் மாதிரி கேன் வாட்டர் வாங்கி ஊற்றிட்டு மீதி தண்ணியை வண்டியில் வச்சுருக்கும் போது தான் கஸ்டமர்லாம் ஏறினவங்களாம் கேட்க ஆரம்பித்தாங்க, என்னங்க தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, ஏன் நம்ம நிரந்தரமாக வண்டியிலே வைக்கக்கூடாது குடிநீரை அப்படின்ட்டு அப்போ வச்சது தான் இந்த குடிநீர். அதுக்கப்புறம் தான் அந்த செடிகள் நர்சரிக்கு போகும்போது வாங்கி வீட்டில் வச்சு வாடி போய் அதுக்கப்புறம் தான் வண்டியில் ஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இதை ஃபிட் பண்ணியிருக்கேன். தண்ணீர் இல்லையேல் உலகில் எவ்வுயிரும் இல்லை, தண்ணீரை சேமிக்கிறத பற்றி அது ஒரு விழிப்புணர்வு வாசகம் எழுதியிருக்கேன். உழவு இல்லையால் உணவு இல்லை. இன்றைக்கி விவசாயிகள்லாம் இல்லைன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடவே முடியாது. அவங்க சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த விழிப்புணர்வு வாசகம் எழுதியிருக்கேன். இயற்கை இல்லையால் இன்பம் இல்லை. இயற்கை இல்லைன்னா நம்ம ஒரு சந்தோஷமே நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. மரங்கொடியிலேருந்து இப்போ தாவரங்கள்லேருந்து விலங்குகள்லேருந்து பறவைகள்லேருந்து எல்லாமே இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சந்தோஷம் தேடி நம்ம வேறு இடத்துக்கெல்லாம் போகிறோம். அதுங்களும் நம்மளை தேடி வருது. வேறு நாட்டிலேருந்து எல்லாம் நம்ம தேடி வருது. அந்த இயற்கையெல்லாம் அழிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷன்றதே இருக்காது. அதனால தான் இயற்கையிலே இன்பம் இல்லை போட்டிருக்கேன். இன்னொன்று இது 10 அடிக்கு பேனர் வைத்து ரசிக்கும் இளைஞர்களே 50 அடிக்கு ஒரு மரக்கன்று நடுங்கள், நாடே பசுமையாகிவிடும் அப்படின்னு எழுதுறதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு போகணும்னா இளைஞர்கள்லாம் எல்லாமே இந்த அரசியல்லையும் இதுலேயும் சினிமாலேயும் மூழ்கி அவங்க அரசியல் தலைவர்களுக்கு போஸ்டர் பேனர்ஸு, சினிமா நடிகர்களுக்கு போஸ்டர் பேனர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறவங்க 50வது படம் 60வது படம்னும் போது 50 மரக்கன்று, இந்த படத்துக்காக நான் ஒரு 50 மரக்கன்று நட்டேன் அப்படின்னு மரக்கன்று நட்டானா அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் எல்லா பீப்புளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பேனர் ஒரு 4 நாளில் வச்சோன்னா அதை கிழிச்சு கடாசிடுவாங்க. ஸோ அது எந்த யூஸுமே கிடையாது. மரக்கன்று நட்டிங்கன்னா அங்கே ஒரு சுற்றி வலைய இந்த படத்துக்காக, இந்த படம் ரிலீஸுக்காக நான் அந்த மரக்கன்று வச்சேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும்போது அது நாளடைவில் வளர்ந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த இளைஞர் மத்தியில் மனசில்
ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த வாசகம் எழுதியிருக்கேன். அடுத்த விஷயம் வந்து மரணத்திற்கு பின்பு மனிதர்களை வாழ வைப்போம், உடல் உறுப்புகளை தானம் செய்வோம், டொனேட் ஆர்கன்ஸ். இது வந்து ஏன் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான். அவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காரு ராமச்சந்திரா காலேஜுக்கு. அதை படிக்கும் போது நானும் வந்து உடல் உறுப்பு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2019 ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் என்னோட உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்து நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்து என்னோட வீட்டில் வந்து என்னோட மனைவி, மூத்த மகன் எல்லாருமே பதிவு பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்து இந்த விழிப்புணர்வும் நான் ஏற்படுத்திட்டு இருக்கேன். இதை பார்க்குறவங்க மனசில், படிக்கிற மனசுலையும். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க, எல்லாமே வந்து யாருக்கும் பயன் இல்லாமல் தான் அது வந்து போகுது. ஸோ அதை வந்து முன் வந்து தானம் கொடுக்க முன் வந்தாங்கன்னா அது நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க உடல் உறுப்பு தேவைக்காக. அவங்க சில காலம் உயிர் வாழ்றதுக்கு அது ஒரு பயனுள்ளதாக அமையன்றதுனால தான் நான் முன் வந்து உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்திருக்கேன். இந்த அவேர்னஸ் படிக்கிறவங்க மத்தியிலையும் பார்க்குறவங்க மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வு அவங்கள வந்து முன் வருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த மரமளப்போம் விழிப்புணர்வு வாசகம், மரமளப்போம் மழை பெறுவோம்ன்ற வாசகம். இந்த ஒரு சைடில் வந்து மரம் வந்து அதை அழிக்கிறத பற்றி சொல்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஆயுள் முழுவதும் ஆக்சிஜன் தரும் எண்ணெய் அழித்து இயற்கை பேரழிவுக்கு நீங்களே காரணமாகி விடாதீர்கள். இப்படிக்கு மரம் சொல்லுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மரத்தெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் அசால்ட்டாக வெட்டி சாய்ச்சிடுறாங்க. ஆனால் திருப்பி ஒரு மரத்தை உருவாக்குறதுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்களே அழித்து நீங்களே வந்து இயற்கை பேரழிவு காரணமாகாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மரம் சொல்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு பதாகை இந்த பக்கம் ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த உள்ளே வந்து இதுலேயே ஹைலைட்டே பார்க்க போனீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கில் வச்சுருக்கிறது தான். எல்லாருமே மற்ற இடத்துல வைக்கிறது அது வந்து எல்லாருக்கும் சாத்தியம். அந்த ஸ்டேரிங்கில் வச்சுருக்க செடி தான் உண்மையிலேயே வந்து ஹைலைட் என் வண்டிக்கு. அது யார் கொடுத்ததுன்னா முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஞாபகத்துமா ஒரு முறை அவர் சந்திக்கும் போது அவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. வண்டியில் வைக்க வேறு இடமே இல்லை. பார்த்தா யோசித்தேன், சரி ஸ்டேரிங்லேயே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்லேயே வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன். அது நல்லா வளர்ந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் வண்டியில் வந்து ஏறுறவங்க வந்து எல்லாருமே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் செல்ஃபோனில் தான் மூழ்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து என்னோடய வண்டியில் ட்ராவல் பண்ணுற நேரத்துலையாவது அவங்க புத்தக வாசிப்பில் ஈடுபடுத்தணுன்ற ஒரு உயர நோக்கத்துக்காக தான் வண்டியில் சில புக்ஸ் எல்லாம் நல்ல புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து திருக்குறள் வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகும்போது சில வாசகங்கள் இருக்கும், அதை படிச்சிருப்போம். ஸோ நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ண ஒரு 1/2 hourல கண்டிப்பாக அவங்க வந்து திருக்குறள் ஒரு 4-5 குறளாவது படித்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்றதுக்காக இதை வச்சுருக்கேன். யோகா பற்றின புக்குங்க, இது வந்து குரானு, எல்லா மதத்தை சேர்ந்ததில் இது வந்து பைபிள், இது வந்து பகவத்கீதை, இந்த மாதிரி எல்லா மதத்தை சேர்ந்த புக்ஸுகளும் நான் வச்சுருக்கேன். இதில் ஏறுறவங்க கண்டிப்பாக இதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க ட்ராவலிங் டைமில் செல்ஃபோனை வச்சுட்டு இது என்னென்ன புக்ஸ் வச்சுருக்கேன்னாவது பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு சேஞ்சஸ் தான். நாளடைவில் கண்டிப்பாக புத்தக வாசிப்பில் எல்லாருமே வந்து ஈடுபடுத்தணுன்றதை ஒரு இதுக்காக பண்ணியிருக்கேன். இது என்னோடய வண்டியை வந்து பாராட்டினவர் வந்து ஃபஸ்ட்டு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள். அவரோட ஆஃபீஸில் வந்து நான் அவரை சந்திக்கும் போது எனக்கு பார்த்து இதை பண்ணார். அடுத்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள். இது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் பாராமண்டலம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டாக என்னை ஹானர் பண்ணாங்க. இது நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து என்னை சந்தித்து பாராட்டு தெரிவித்தது. இது நடிகர் சீமான் அவர்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் சிக்னலில் நிற்கும் போது அவர் கிளாஸ் இறக்கிட்டு உன் வண்டி அருமையாக இருக்குப்பா அப்படின்னாரு. அப்போ ஒரு முறை வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. அப்போ வீட்டுக்கு போகும்போது எடுத்த புகைப்படம் இது அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். ஒரு முறை அவரை சந்திக்கும் போது அவருடைய வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியை பாராட்டினார். உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாராட்டி பரிசும் வழங்கியிருக்காரு. இது வந்து கவர்னர் அவார்டு வாங்கினது. நான் 2023 குடியரசு தினத்தன்னைக்கு கவர்னர் அவார்டு எனக்கு கிடைச்சது. கவர்னர் கூப்பிட்டு 2 லட்ச ரூபா பரிசும் விருதும் எனக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க. இது வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் முருகன் அவர்கள், அவரை சந்தித்த நிகழ்வு. தற்போதைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள், மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், கவர்னர் அவர்கள் என்னிடம் கலந்துரையாடுறது. இது அவர் கொடுத்த பரிசு. இதுதான் கவர்னர் அவார்டு எனக்கு கொடுத்தது. இதெல்லாம் நாளிதழில் வந்த ஆர்டிகல்ஸ். சூப்பர்ண்ணா. இது நம்ம மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் பார்வையிடுறாங்க. இது நடிகர் சத்யராஜ் வந்து சிறப்பு விருந்தினராக இருந்து பரிசு கொடுத்தார். இந்த குட்டிச்சேர் எதுக்காக வச்சுருக்கேன்னா, நம்ம வண்டியில் வந்து வயசானவங்க கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பீப்புள் வரும்போது அவங்க கால் வச்சு ஏறத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட தேவைகளுக்காக வேண்டி ஒரு ஸ்டூல் ஒன்று வச்சு ஒரு ஸ்டெப் மாதிரி பண்ணோம்னா ஏறத்துக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்டூல் வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து வண்டியில் வந்து 2 உண்டியல் வச்சுருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன்னா, 2018 வந்து எனக்கு வந்து என் பையனை ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து ஹெல்மெட் அணியாததுனால ஏற்பட்ட விபத்து. அதால் வந்து என்னோடய கால் வந்து ஊனமாகி இப்போ வந்து தாங்கி தான் நடப்பேன். இது ஏன் சொல்கிறேன்னா, வயசில் சின்னவங்களாக இருந்தாலும்
நல்ல விஷயம் சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கணுன்றது ஒரு உதாரணம் இது. ஏன்னா என் பையன் வந்து கூட கூட்டிகிட்டு போகும்போது அப்பா ஹெல்மெட் போடுங்கண்ணா, வீடு பக்கத்தில் வந்துடுச்சுடா, ஹெல்மெட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனோட பேச்சை வந்து உதாசீனப்படுத்தினேன். அடுத்த சில நொடிகள்லேயே வந்து எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கால் ஊனமாக ஸ்டேஜ் ஆகிப்போச்சு. கால் முறிவு ஏற்பட்டு அது புத்துருக்கட்டு மாவு கட்டு மாற்றி மாற்றி போட்டதில் நிரந்தர ஊனமாக ஆகிட்டு இப்போ தாங்கி தாங்கி தான் நடக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ இதனால் என்ன நானும் தெரிஞ்சுட்டேன்னா, வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் நல்ல விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிங்க. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்போ தான் வந்து நல்லா இருந்த நாம் வந்து பாதியில் ஊனமான நமக்கே இவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்குது. பிறகு ஊனமாக இருக்கவங்களுக்கு ஏதாவது நம்மளான உதவிகளை நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அன்னியிலேருந்து ஒரு 2 உண்டியலை வச்சுட்டு டெய்லி என்னோடய கான்ட்ரிபியூஷன் 10 ரூபா சேமித்து வச்சு குரோம்பேட்டில் ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னால் ஆன உதவிகளை வந்து நான் மந்த்லி ஒன்ஸோ 2 மந்த்ஸ் ஒன்ஸோ சேர்ற காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு டொனேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஆட்டோவில் மொத்தம் எத்தனை செடி இருக்குது? இந்த ஆட்டோவில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட 10 செடிக்கு மேலே இருக்குது. ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா செடி நம்ம வீட்டில் வச்சாவே நிறைய டைம் வாடிடுது. ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? எவ்வளோ செலவாகுது? உண்மையிலேயே இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது நான் குழந்தைகளை வளர்க்குற மாதிரி தான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலை மாலை வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றிட்டு, மண் மாற்றுறது, உரம் மாற்றுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதையும் மீறி அதை வந்து வாடி போச்சுன்னா செடிகளை வந்து வேறு மாற்றிடுவேன். நான் உண்மையிலே குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு, மெயின் ரோட்டில் தான் நிப்பாட்டி இருந்தேன். நிறைய இழப்புகள்லாம் சந்திக்க ஆரம்பித்தேன். ஆடு மாடெல்லாம் வந்து சாப்பிட்றோம், பசங்க சும்மா இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணும்போது சரி அப்போ தான் நினச்சேன் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் நான் வண்டியை நிப்பாட்டுறேன். அதனால தான் வந்து என்னால் தொடர்ந்து இந்த அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட சென்று சேர்க்க முடியுது, தொடர்ந்து பராமரிக்க முடியுது. ஏன்னா பசங்க கிட்டேருந்து ஆடு மாடு கிட்டேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இல்லாட்டி இந்த மாதிரி ஆட்டோ வந்து எல்லாருமே சென்னையில் பார்க்க போனால் நிறைய பேர் அதை வந்து உருவாக்குவாங்க, விழிப்புணர்வும் ஏற்படுத்துவாங்க. அவங்களால முடியாத காரணம் ஒன்றுன்னா பாதுகாப்பு சேஃப்டி இல்லாதது தான் முக்கிய காரணம். நான் இப்போது இந்த வீடியோ பார்த்து யாராவது இந்த ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து பேம்ப்ளெட்டும் எங்கள் வண்டியில் வர கஸ்டமருக்கு பேம்ப்ளெட்டும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் பின்னாடியே வந்து வண்டி பின்னாடியே வந்து பேர், ஃபோன் நம்பர் எழுதியிருக்கேன். அதை பார்க்கும்போது அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எல்லாருமே பார்க்குறவங்க இந்த வண்டியில் ஒரு முறையாவது அவங்க பசங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராவல் பண்ணாங்க, ஊர்லேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்தாங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்பர் கேட்குறவங்க நம்பரும் கொடுப்பேன். வண்டி பின்னாடியே நம்பர் எழுதி வச்சுருக்கேன். நான் ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளோ நேரம் வந்து உங்கள் ஆட்டோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப அதிகப்படியான அக்கறை எடுத்து மக்களுக்காகவும் வர்ற பேசஞ்சருக்காகவும் நிறைய விழிப்புணர்வு வாசகங்களோட உங்கள் ஆட்டோவை வந்து சென்னையில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கும் இந்த ஆட்டோவில் ஒரு ரைடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ஆட்டோவில் நீங்கள் பயணிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணலாம், நிறைய மரங்கள் நடலாம். இந்த ஒரு அழகான இந்த தோட்டத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பார்த்து மகிழுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி.